ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 10 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு க்யூட்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு போயிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க. அந்த ரமேஷ்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம அபிராமி வந்துட்டு சாவியை காணோம், தாலியை காணோம் அப்படின்ட்டு கோவிலில் ரொம்ப சோகமாக இருக்க நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, அம்மா என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் தீபாவோட தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் டக்குன்னு அந்த தாலியை ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான். என்னால் அந்த தாலியை அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே முடியலப்பா. அந்த தாலி இருந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த தாலியை கண்டுபிடிச்சிடலாம். பந்தயத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் கோயிலுக்கு வந்தேன். அப்போ ரம்யாவை பார்த்தேன். ரம்யா கூட இருந்திருந்தா கூட இத்தனை பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ரம்யா இங்கே வந்தாங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாப்பா, ரம்யா இங்கே வந்தா. ரம்யா வந்த பிறகு தான் நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டேன் அவளை. ஆனால் அவள் கோயிலுக்கு வரல, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் மட்டும் கூட இருந்திருந்தா அந்த தாலி திருட்டு போயிடறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ ரம்யா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிட்டாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்திக்கு நம்ம ரம்யா மேலே சந்தேகம் வருது. ரம்யா வந்த பிறகு தான் தாலி காணாமல் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரம்யா தான் தாலி காணாமல் போனதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த தாலியை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அபிராமி, இந்த தாலியை கொண்டு போய் பெண் சாமியார்கிட்ட கொடுத்து நீ பூஜை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறியா? நீ பூஜை பண்ணி வச்சிருந்த தாலி இப்போ என் கையில் இருக்குது. இனிமேல் எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கார்த்திக் கையிலேருந்து நான் தான் தாலியை கையில் கழுத்தில் வாங்க போகிறேன், நீ பார்க்க தாண்டி போகிற அப்படின்ட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் ரம்யா நினைக்கிறாங்க, தீபா, நான் சும்மா விட மாட்டேன்டி. இனிமே கார்த்திகே எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது மட்டும்தான் என்னுடைய முழு திட்டம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. தாலி காணாமல் போயிட்டு இல்லை, இனிமேல் எப்படி கல்யாணம் நடக்கும்? இதுவே ஒரு அபசகுணம் அப்படின்ட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரம்யா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூமு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு குங்குமம் தவறி விழுது. குங்குமம் தவறி விழுந்ததோட அங்கே விளக்கம் அணையுது. இதை பார்த்ததோட தீபாவுக்கு சங்கடமாகிட்டு, ஐயோ என்ன இது, குங்குமம் தவறுதே அப்படின்னு. அப்போ நம்ம மைதிலி அந்த இடத்துக்கு வராங்க. தீபா என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, தீபா சொல்கிறாங்க, அண்ணி, சாமி கும்பிட்றதுக்காக வந்தேன், கையிலேருந்து குங்குமம் தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அசால்ட்டாக கையில் வச்சுருந்துருப்ப, அதான் கீழே விழுந்திருக்கும். இதையெல்லாம் நினச்சி நீ ஏம்மா கவலைப்படுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நீ, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, தப்பாக ஏதோ நடக்க போகுதோ அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தப்பாலாம் எதுவும் நடக்காது. கையில் வச்சுருக்க குங்குமம் கீழே விழுந்துட்டுன்னா அது அபசகுணம் அப்படின்லாம் கிடையாது. அதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். நீ ஏன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற? இங்கே பாரு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு. தீபாவும் சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபாவுக்கு மனசு சங்கடமாகவே இருக்குது. தீபா நேராக மாடிக்கு போகிறாங்க. தீபா நேராக மாடிக்கு போயிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு தீபா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூமு போனேன். அப்போ என் கையில் வச்சுருந்த அந்த குங்குமம் தவறி கீழே விழுந்துட்டு அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க தீபா கிட்ட, தீபா, இது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் ரம்யா, நான் மைதிலி அண்ணிக்கிட்ட சொன்னேன், ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட சகுனம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா, தாலி தவறி விழுந்துச்சுன்னா அது ஒரு கெட்ட சகுனம் தான். நீ என்ன பண்ணுறியானா நேராக
கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வா அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா, இதை பற்றி யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதான் உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தீபாவும் சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம கையில் தாலி வந்துருச்சு, ஆனால் அவள் கையிலேருந்து குங்குமம் தவறி விழுந்துருச்சு, இது ஒரு நல்ல சகுனம் மாதிரி தானே எனக்கு அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா அந்த தாலி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சு பார்க்குறாங்க. இந்த தாலி இன்னும் கொஞ்ச நாளில் கார்த்திக் கையிலேருந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக கதவை திறந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல விஸ்வநாதன் சொல்கிறாரு, அம்மா யாரும்மா அது, யாரோ வெளியில் வந்து நின்னாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஏதோ பேக் மாதிரி வாங்கிட்டு வந்தியே, எதுக்குமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா ஆஃபீஸில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்னுடைய பேக்கை, அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன், அவனை எடுத்துகிட்டு வர சொன்னேன், இதில் என்ன இருக்குப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவனை பார்க்கும் பொழுது ஏதோ திருட்டு பையன் மாதிரியே இருந்தான், அதான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, அவன் என்னுடைய ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறான், நான் ஆஃபீஸில் பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அவன்கிட்ட சொன்னேன், அவன் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஏம்மா அதை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அவன் தான் கால் பண்ணான், அந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் நேராக அவன்கிட்ட போய் அந்த பேக்கை வாங்கிட்டு வந்தேன், இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட விஸ்வநாதனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா நம்மளை ஏதோ வேவு பார்க்குற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்பா நோட் பண்ணுறாரு அப்படின்னு ரம்யா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரம்யா நேராக அபிராமியோட பேக் எடுத்து கொண்டு போய் அவங்க ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு சாவியை கொண்டாந்து தலைவணிக்கு கீழே வச்சுட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக விஸ்வநாதனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ விஸ்வநாதன் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரம்யா வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒருத்தன் வந்தான், அவங்ககிட்டேருந்து ரம்யா ஒரு பேக்கை வாங்கிட்டு வந்தா, கேட்டால் ஆஃபீஸில் பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்கிறா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் அந்த மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கிறத நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த பேகு எங்கள் அம்மாவோடது, அந்த பேகுக்குள்ளே தீபாவோட தாலியை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அம்மா கோயிலுக்கு வந்துட்டு அந்த தாலியை சாமிக்கிட்ட வச்சு அம்மா பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர நேரத்தில் ரம்யா திருடனை அனுப்பி அந்த தாலியை திருடி இருக்காங்க. இப்போ ரம்யா வீட்டில் தான் அந்த தாலி இருக்கணும், உங்களுக்கு தெரியுமா, ரம்யா இப்போ அந்த தாலியை எங்கே வச்சுருக்கா அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாதன் சொல்கிறாரு, கார்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பேக்கை கொண்டாந்து கொடுத்தான், அதுக்கப்புறம் ரம்யா ரூமுக்கு போயிட்டு அந்த பேக்கை கொண்டு போய் வச்சு கதவை சாத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் கதவை தட்டி யார் வந்ததுன்னு கேட்டேன். அப்போ என்கிட்ட இது மாதிரி செக்யூரிட்டி தான் வந்தான் அப்படின்னு சொல்லி போய் சொன்னான். அப்போ கண்டிப்பாக அந்த பேகு அபிராமியோட தான் இருக்கணும், கண்டிப்பாக ரம்யாவோட ரூமில் அந்த பேக் இருக்கணும், நான் போய் பார்க்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிங்க சார் சீக்கிரம் பாருங்கள், தாலி காணாமல் போனதுனால எங்கள் அம்மா ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாதன் சொல்கிறாரு, சரி கார்த்தி நான் உடனே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் நேராக ரம்யாவோட ரூம்குள்ளே வந்து செக் பண்ணுறாரு. வந்து பார்த்தா எல்லா கதவுகளுமே மூடி இருக்கு. அப்போ விஸ்வநாதன் அவர் வச்சுருக்க போலீஸ் சாவியை எடுத்து ரம்யாவோட அந்த ரூம் கதவை திறக்கிறாரு. அப்போ பீரோல் கதவையும் திறக்கிறாரு. உள்ளார பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்கை வெளியில் எடுத்து பார்க்குறாரு. உள்ளார ஒரு டப்பாவில் தாலி இருக்குது. அப்போ விஸ்வநாதன் அந்த தாலியை மட்டும் எடுத்து அவர் பையில் வச்சுட்டு வெளியில் வராரு. இன்னொரு பக்கம் ரம்யா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராங்க. ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த தாலி வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் விஸ்வநாதன் அந்த தாலியை எடுத்துகிட்டு வந்துடுறாரு வெளியில். விஸ்வநாதன் நேராக மாடிக்கு வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்திக் கேட்குறாரு, என்னாச்சு சார், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, தாலி அங்கே தான் இருக்கா அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, நீ சொன்ன மாதிரியே தாலி இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் அம்மாவை இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தீபாவோட தாலியை எப்படியாவது கோவிலில் கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் நேராக காரை எடுத்துகிட்டு வெளியில் வராரு. அதே நேரத்தில் ரம்யா நேராக தாலி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
விஸ்வநாதன் நேராக வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாரு. கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு. அதுக்கு விஸ்வநாதன் சொல்கிறாரு, கார்த்தி, நான் அப்போவே சொன்னேன், ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எந்த லெவலுக்கு வேணும்னாலும் போவான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பார்த்தீங்களா, இப்போ தாலியை வரைக்கும் ரம்யா திருடிட்டா. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தாலியை கொண்டாந்து கொடுத்துட்டிங்கல்ல, கண்டிப்பாக ரம்யா இந்த தாலியை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாலியை காணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதனும், அதான் கார்த்தி, நானும் அந்த தாலியை எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கே பாருப்பா, இதுக்கப்புறமாவது சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் கார்த்திக்கிட்ட அந்த தாலியை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ அபிராமி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ பெண் சாமியார் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நம்ம அபிராமி நேராக அந்த பெண் சாமியார்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் வந்துட்டிங்களா? இப்போ தானே நான் தாலியை உங்கள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அந்த தாலி காணாமல் போயிட்டு அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, அந்த தாலி இப்போ உன் கைக்கு வந்துடும் பாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த இடத்துல நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்துட்டு அபிராமி பெண் சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, இவன் தான் என்னுடைய புள்ள அப்படின்னு. அப்போ கார்த்தி கொண்டாந்து அபிராமி கிட்ட அந்த தாலியை கொடுக்க, அபிராமி அந்த தாலியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமி நேராக கார்த்திக்கிட்ட இந்த தாலி எங்கப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, நான் சரவணன் கிட்ட சொல்லி விசாரிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாருமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது ஒன்றும் வேறு தாலி இல்லைப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா வேறு தாலியெல்லாம் இல்லை, இந்த தாலி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அபிராமி அந்த தாலியை பார்த்துட்டு, ஆமாப்பா இது அந்த தாலி தான், நல்ல வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இவங்க தான் அந்த பெண் சாமியார், இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இவனுக்காக தான் இவ்வளோ போராட்டம் நடக்குதா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நல்லபடியாக முடியும், உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 2 பேருமே சேர்ந்து மறுபடி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம அபிராமி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இந்த தாலி காணாமல் போன விஷயத்த வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், முக்கியமாக தீபா கிட்ட சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவாங்க, அதனால நீங்கள் தீபா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி மைதிலி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. மைதிலி கேட்குறாங்க, கல்யாண புடவை எடுக்கணுமே, அதெல்லாம் எப்போ எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, நாளைக்கு காலையில் இந்த கூரைப்பட்டெல்லாம் கொண்டு வராங்க, அதை பார்த்துட்டு நம்ம தீபாவோட கல்யாணத்துக்கு என்ன மாதிரி பட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. ரம்யாவும் கல்யாண பொண்ணு தான், அவளுக்கும் நம்ம எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த, நாளைக்கு காலையில் அந்த சாரியை சூஸ் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க, அவங்க வந்ததோட நம்ம எல்லாருமே சாரியை பார்த்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, நம்ம அருணும் ஆனந்தும் அங்கே வராங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இன்றைக்கி தீபாவுக்கு புடவை செலக்ட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கேன், அதோட உங்கள் பொண்டாட்டிங்களுக்கும் புடவை எடுத்துடலாம், இருங்கப்பா உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு அருணும் ஆனந்தும் சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, அதை நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் என்னப்பா இது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, பரவாயில்லத்த போயிட்டு வரட்டும், நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருணும் ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, ஏன்பா நீ எங்கேயாவது போகணுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் ஒன்று இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு வரணும், அதை மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துலேருந்து நேராக கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, என்ன இது வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, நாச்சியா அதான் நான் இருக்கனே, உனக்கு என்ன புடவை வேணும்னு சொல்லு, நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு அவனுங்க இல்லையே அப்படின்னு நான் கவலைப்படுறேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, சரி அதுக்கு என்ன அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கு என்ன, நம்ம ஒரு சூப்பரான முடிவு எடுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோட டேஸ்ட்டும்
வீட்டில் இருக்கவங்களோட டேஸ்ட்டும் ஒத்து போகுதான்னு பார்ப்போம், யார் கரெக்டாக ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போமே அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. என்ன ரம்யா சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், இந்த புடவையில் மீனாட்சி, மைதிலி, தீபா எல்லாருமே செலக்ட் பண்ணட்டும், அவங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்து வச்சுக்கட்டும். அதே புடவையை அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிப்போமே, யார் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இதுவும் சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புடவையை எடுத்து வைங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி ஒரு புடவை, ஐஸ்வர்யா ஒரு புடவை, நம்ம தீபா ஒரு புடவை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதிலி கேட்குறாங்க, மீனாட்சி புடவையை செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, புடவையை செலக்ட் பண்ணிட்டேன், என்னையிலேருந்து தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் மூத்த மருமக நீங்கள் தானே, அப்போ உங்ககிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும், புடவையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ மீனாட்சி ஒரு புடவையை எடுத்து வச்சு, இந்த புடவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மைதிலி மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, நேராக கால் பண்ணுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு. அப்போ ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆனந்துக்கிட்ட நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க நான் ஒரு புடவை எடுத்திருக்கேன், அந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, அவ்வளோதானே மீனாட்சி, சொல்லு எந்த புடவைன்னு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்ன கலர்னு சொல்லணும், நான் ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, உனக்கு க்ரீன் கலர் புடவை சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆகா போட்டியில் தோற்று போயிட்டீங்களா அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஐஸ்வர்யா நேராக அருணுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு புடவை எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த கலர்னு சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, உனக்கு எந்த கலர் புடவை கட்டினாலும் நல்லா இருக்காதே ஐஸ்வர்யா அப்படின்னு. ஐஸ்வர்யா செம இரிட்டேட் ஆகுறாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப வருத்தமாகவே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் தீபா அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, சார் நான் ஒரு புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது என்ன கலர் புடவைன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஒரு ரெட் கலர் புடவை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த புடவை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, போச்சா எல்லாருமே இந்த போட்டியில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு. தீபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, எப்போவுமே தீபாவோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவார், ஆனால் இந்த வாட்டி தீபா தோத்துட்டாலே இந்த வாட்டி தீபாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா ரொம்ப சோகமாக ரூமுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட தீபா கேட்குறாங்க, என்ன சார் இது புடவையை தப்பாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி ஒரு புடவையை எடுத்து வைக்கிறாரு. பார்த்தா அதில் ப்ளூ கலர் புடவை இருக்குது. அதை பார்த்ததோட தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் இதே புடவை தான் சார் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் இந்த புடவையை தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கலர் புடவையை தான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ பார்த்தாலும் நம்ம ஜெயிக்கிறத பார்த்தா யாராவது கண்ணு வச்சுருவாங்கல்ல, அதனால தான் சரியான புடவையை நான் சொல்லலை அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, போங்க சார், அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் சரியான புடவையை சொல்லலை இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபா இதெல்லாம் என்ன, சும்மா விளையாட்டு தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு நான் ஜெயிப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் தோற்று போயிட்டேனே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு என் மேலே லவ் வந்துட்டு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, புடவையோட கலரை சொன்னால் லவ் வந்துட்டுன்னு அர்த்தமா, இதெல்லாம் போங்கு தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தீபா அந்த புடவையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.